அன்று மோசேயோடு முட்செடி நடுவிலே தோன்றின ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினால் மோசேவை நிரப்பினார். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த இடம் பரிசுத்தம் உள்ள ஸ்தலம். ஹல்லேலூயா. அதே போலதான் நாமளும் ஒன்று கூடி வந்திருக்கிற இந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தை சிந்தி விலை கிரயமாக நம்மை கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய இரத்தம் இன்றும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கும் போது அவரை நாம் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நம்மை நிரப்புவதற்காகவே இந்த இடத்துல வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்துவோமா? கண்களை மூடினவர்களாக. தேங்க்யூ ஜீசஸ். ரீமாலா ஷவாரி. தேங்க்யூ ராம். பிரசன்னம் வாழி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினா நோக்கிடுமே. கல்வாரியில் ரத்தம் இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பரிசுத்த பந்திக்கு நேராக கடந்து வந்த எங்களை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து அதற்கு உகந்த பாத்திரமாக எங்களை தேடி பயன்படுத்தும். துதிகன மகிமையில் ஆண்டவர் உமக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நம் ஆண்டவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்யும் ஆண்டவர் திரியேக தேவனாகிய கர்த்தர், ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் ஒன்று கூடி இங்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. முதலாவது பாடலாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம் என்று கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். கரங்களை தட்டு பாடுவோம். கரங்களை தட்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில், மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடும் பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் கோர
பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த பாடுங்க. வல்லமையோடு வந்திறங்கி வரங்கள் பலவும் நமக்கிந்த ஆவின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தினம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் பாடுவோமா. அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். சோதனை நம்மை சூழ்ந்தாலும் ஜெயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். வானவர் விரைவில் வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவில் வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். வானவருடன் சேர்ந்திடும் நாள் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. ஆடுகளுக்கு பின்னாக இருந்த தாவீதை ஆண்டவர் சாமுவேலின் மூலமாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். ஒருவேளை அபிஷேகம் பண்ணின நேரத்தில் தாவீதுக்கு அந்த முக்கியத்துவம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை 14, 15, 17 அந்த வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு பின்பாக தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நாம் வேதத்தில் அநேக சம்பவங்களை நான் பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது ஒரு துதிக்கிறவனாகவே காணப்பட்டான். ஹல்லேலூயா. என்ன துன்பங்கள் நேர்ந்தாலும் என்ன கஷ்டங்கள் நேர்ந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஒரு சான்றிதழ் தரும் வண்ணமாக தாவீது துதிக்கிற தாவீதாகவே காணப்பட்டான். ஹல்லேலூயா. விழுந்து போன நேரத்திலும் சரி, ராஜாவாக அமர்ந்த நேரத்திலும் அவன் துதிக்கிற பிள்ளையாக இருந்தான். அதுபோல தான் யோசேப்பின் காரியத்தும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த போதிலும், எகிப்துக்கு அதிபதியாக இருந்த போதிலும் ஆண்டவரோடு பிரசன்னமாகி இருக்கிற ஒரு நேரமாக இருந்தது அவனுடைய நேரம். ஹல்லேலூயா. இன்றும் நம்மை அனுதினமும் வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன ஆண்டவர் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவரோடு கிட்டி சேர்ந்து அவரை துதிக்கிற ஜனமாக காணப்பட வேண்டும். நம்மை நடத்துகிற தேவன் கர்த்தர் நம்மை நிறுத்தவும் நடத்தி வறட்சியான நேரத்திலும் நம்மை திரட்சியாக நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை நாம் பாடுவோம். தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டுவோமா?
நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். நுகத்தடி விரல் ஈகை போக்கி நீவர் சொல்லை நடுநின்று நீக்கி. நுகத்தடி நிழல் ஈகை போக்கி நீவர் சொல்லை நடுநின்று நீக்கி. கிருபையெனும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. விசுவாசோடு பாடுவோம். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். பாடுங்க எல்லோரும் சேர்ந்து. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி. நன்றி. விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபையை கரங்களை வைத்து பாடுவோம். கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கரங்களை உயர்த்தி பாடுங்கள். கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? மகிமைப்படுத்துங்கள். Thank you, Jesus.
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை. பாடுங்க எல்லோரும் சேர்ந்து. எண்ணியே துதிக்க வந்தோ. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்தவர்களாகப்பா. கடந்த நாட்களிலே செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை அதிசயங்களும் எங்களை வாழ்க்கையிலே நிரப்பி இருக்கிற தேவனாக இருக்கிறீர்கள். நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. எண்ணியே துதிக்க வந்தோம். நாங்க எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்க விழுந்து போன நேரம் எல்லாம் தூக்கி எடுத்த தேவன் அல்லவோ. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த போதெல்லாம் தேவரே நீர் என்னோட கூட இருந்தீரே. நன்றி செலுத்த வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ. கரங்களை தட்டி இந்த நாம் பாடலை பாடுவோம். நன்றி பலிகளை செலுத்த நாங்கள் வந்து இருக்கிறோம். ஆலயம் கூடி வந்து இருக்கிறோம். இந்த பாடுபடும். கரங்களை தட்டும், கரங்களை தட்டும். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக கரங்களை தட்டி பாடுங்க. நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனை தாதையில் கைவிட்டு விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக எத்தனை பேர் சொல்ல முடியும்? நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக உற்சாக கரங்களை தட்டி பாடுங்க. நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் திருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக
உற்சாகம் பாடும். ஆலயம் கூடி வந்தோம். போதாது போதாது. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அன்று பேதுரு ஜெபித்த போது 3000 பேரை ரட்சித்த ஆண்டவர் அல்லவோ, பவுலை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவரோ. கரங்களை தட்ட 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 தட்ட. பெந்தகோஸ்தின் நாளின் அனுபவம் நம்மை நிரப்புகிற தேவனாக இறங்கி இருக்கிறார். எங்க 2 பேர் 3 பேரோட நாமத்தில் கூடியிருக்கிற அவர் மத்தியிலே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் சொன்ன ஆண்டவர் அல்லவோ. என் தேவனாகிய ஆண்டவர் நம்மை நிரப்ப போதுமானவர் இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேத வசனத்தின்படி என்னை நிரப்புங்கப்பா என்று ஒரு மனதுருக்கத்தின் ஆவியோடு கேட்கும் போது ஆண்டவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ க்ளோரி ஷாபாரியா. கரங்களை தட்டி இந்த பாட்டை பாடும். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புங்கப்பா. உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அன்று பேதுருவை நிரப்பின ஆண்டவர் அல்லவோ, அந்த அப்போஸ்தலரை பவுலை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் அல்லவோ. நீர் எங்களை நிரப்புங்க என்று கேட்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுங்க, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோ அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. கேளுங்க எல்லோரும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. கேளுங்க சேர்ந்து. என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வர என்று சொல்லுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த
உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என்னை நிரப்புங்கப்பா என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே? ஆண்டவர் நம்மை நிரப்ப போதுமான இருக்கிறார். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? நன்றி கர்த்தாவே. அந்த எருசலேம் வீதிகளிலே நீர் சிந்தின ரத்தம் அல்ல, இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தத்தை விட விலையேறப்பட்ட ரத்தம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரியிலே நீர் சிந்தின ரத்தம் அல்ல, கொல்கத்தா மலையிலே நீர் எங்களுக்காக மரித்து ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற கர்த்தராக இருக்கிறேன். நீர் சிந்தின அந்த ரத்தம் இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. இதோ இந்த பரிசுத்த பந்திக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே நான் இதற்கு உகந்த பாத்திரவனாக, இதற்கு உகந்த பாத்திரவளாக இல்லை என்று ஒருவேளை இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கலாம். சகையு வீட்டுக்கு சென்ற ஆண்டவர், இன்றைய இரட்சியின் நாள் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிற ஆண்டவர், ஓ நம்ம பாவங்களை மறைக்கிறது ஆண்டவர். ஷபானிரா துரவா திரைச்சிலை 2 கிழித்த ஆண்டவர் அல்ல நீ. நாளோ ஷாதாரி நம்ம இந்த பந்திக்கு தகுதி உள்ளவளாக மாற்றுகிற நம் கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோல நிந்தனையா ஒரு கோலைந்து சென்றனரே. திருக்கோல நிந்தனையா ஒரு கோலைந்து சென்றனரே. ஒரு கோலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே. எங்கள் மீட்பர் இயேசுவதோ, எங்கள் மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே பாடுகளில் சேர்ந்து, சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை அடைந்தவரா நிந்தனை
மேல் வைத்த அன்பினாலே ஆண்டவரத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளப்பட்ட நம்மை மறுபடியுமாக அவர் பக்கமாக எடுத்துக்கொள்ளும்படியாக, நம்முடைய தேவன் நம்மோடு வந்து வாசம் செய்யும்படியாக, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக ஒரு பெரிய பாக்கியத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாக உண்டு பண்ணினாரே. அதனாலே ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்துவிலே நம் பட்ட பாடுகள், சிலுவையின் மூலமாக தான் ரத்தம் சிந்துதல் மூலியமாக நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நினைக்கும்படியாக வந்துக்கிற நம்மை ஆவியான தாமே பொறுப்பெடுத்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்புவாராக. ஆமேன். உட்காருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நான் ஜெபத்தில் சொன்னது போல நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு, அவருடைய இரக்கம், தயவு பெரியது. மனுஷனை உண்டாக்கி இதன் தேட்டத்திலே நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மனுஷன் இழந்தவனாய் நிற்கும்போது நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மேல் பாராட்டின அன்பின் மூலமாக கிருபையாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பி மாபெரும் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அந்த கிறிஸ்து நமக்காக வந்து மரித்தது மூலமாகவும் அவர் ரத்தம் சிந்தது மூலமாகவும் நமக்கு கிடைத்த வாக்கியங்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளிலே அந்த விதமாக கிருபையாக நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை நம்ம அனாவசியமாக எண்ணி விடாமல் நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துக்கிற அந்த கிருபையின் மூலமாக அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம பெற்ற ரட்சிப்பை நம்ம முடிவதும் காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக அது இருக்கிறது. அதனால் இந்த நாளிலே நம்ம ஆண்டவருடைய மரணத்தை நினைக்கிற வந்துக்கிற நாம் கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சம்பாதித்த ரத்தத்தின் மூலமாக சம்பாதித்த ஆசீர்வாதங்களையும் அது எப்படி கிருபையால் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடுதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கிருபையாக நான் சொன்னது போல ஆண்டவர் கிருபையாக நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அந்த அவர் நம்மையில் கிருபையினால இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அந்த மாபெரும் ரட்சிப்பை, ஆசீர்வாதங்களை அவர் கிருபையாக நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அநேக நேரத்தில் ஆவியானவர் நம்ம உணர்த்தும் போது கிருபையாக நம்ம பெற்ற இந்த ஆசீர்வாதங்களே நம்ம எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம மதிக்காமல் நாம் அதை அலட்சியமாக எண்ணி அதுக்காக ஒரு அக்கறை கொள்ளாமல் அது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாமல் அவரை துக்கப்படுத்தி இவ்விதமாக நாம் கிறிஸ்து மூலமாக நம்முடைய பிதாவாக தேவன் உண்டு பண்ணின நம் ரத்தத்தின் மூலமாக அந்த சபையை நம்ம எந்த அளவுக்கு துக்கப்படுத்தி வருகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது இவ்வளோ ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆண்டவருடைய கிருபையை குறித்து நம்ம இன்னைக்கு சில காரியங்களை வசனம் பார்க்கலாம். அநேக வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். முதலாவது நான் பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4:5 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் மறுத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்.
கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிதாவே கிறிஸ்து மூலமாக நம்ம இழந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவிலே நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்து மரணம் அடைந்து ரத்தத்தை சிந்தி அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நமக்காக பிதாவத்தில் பன்றி பேசி கொண்டிருக்கிறார். அப்போது இந்த மாபெரும் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்வது நம்முடைய கிரியினால் அல்ல. நான் ஒழுங்காக வாழ்க்கையில் ஒழுங்காக இருக்கிறேன், ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறேன், ஊழியம் பண்ணுறேன், தான தர்மெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய செய்கையினால், நம்முடைய நல்ல நடைக்கினால, நம்முடைய நற்கிரியினால் நம்ம தேவனத்திலேருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம நினைக்கவே கூடாது. இவைகளெல்லாம் நம்ம முக்கியம்தான். ஆனால் இதனால் நான் ரட்சிக்கப்பட்டவன், இதனால் நான் யோகியன், நான் யாருக்கும் தீங்கு பண்ணுறதில்ல, ஒரு எறும்பை கூட நான் மிதிக்கிறது இல்லை, நான் அப்படி சொல்லி தன்னைத்தானே தங்களுடைய நல்ல குணத்தையும் கிரியையும் சொல்லுவாங்க. இன்னும் நீ யாராக இருந்தாலும் சரி, நீ எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நம்முடைய என்ன பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, தேவன் ஒவ்வொரு மேல் அவர் பாராட்டுகிற கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பவுல் அடிக்கடி சொல்கிறாரு, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே. நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம ஒரு கிரியை நம்ம செய்ய தேவையில்லை. எதனால் ரட்சிக்கப்படுறோம்? விசுவாசத்தினாலே. ஒரு ஒன்றும் இல்லை, விசுவாசத்தினால. இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், என் பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அதற்காக அவர் மரித்தார், அவர் வெளியேறட்டத்தை சிந்தி பாவமன்னிப்பு உண்டாக்கிட்டார், அடக்கம் பட்டார், உயிர் தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம அவ்வளோதான். நான் சொன்னதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாருக்கும் ரட்சிப்பு, அவ்வளோதான். இது இருதயத்தில் நம்ம விசுவாசிக்கும் போது. அப்போது இதை நம்ம சொல்கிற, நான் சொன்னது காரியத்தை நம்ம யோசித்து அது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதை நம்ம நம்பி விசுவாசிக்கிறோமே, அதுக்கு ஆண்டோடைய கிருபை வேணும். அல்லேலூயா. இப்போ நான் சொன்னது ரொம்ப ஈஸியான காரியம்தான். ரட்சிப்பு ரொம்ப ஈஸி. நான் சொன்ன காரியம்லாம் நீங்கள் கேட்டு அதை உள்ள ஏற்றுக்கிறது நம்புறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதை நீங்கள் உள்ளத்தில் உண்மையாக விசுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை வேணும். அல்லேலூயா. அதனால் நம்ம அநேகர் பேர் அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு அருளப்பட்ட அந்த அளிக்கப்பட்ட அந்த கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மற்றபடி நம்முடைய சொந்த காரியத்தினால இல்லை, அவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் எபிரேயர் 8:12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இவ்விதமாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவிலே சம்பாதித்த இந்த ஆசீர்வாதங்களை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த அவருடைய கிருபையினால் ஆண்டவருடைய பாவங்கள்லாம் நமக்கு மன்னிக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் மன்னித்த ஆண்டவர், நம்ம ஒரு முறை ரட்சித்த ஆண்டவர், அவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். அவர் நம்மை மறக்கிறதில்ல, அவர் நம்மை வழி நடத்துகிறார்.
ஆனால் நல்லா யோசிங்க, அப்படி கிருபையாக பெற்ற இந்த ரட்சிப்பை நம்ம அலட்சியமாக எண்ணெய் விட கூடாது. அதுதான் எபிரேயர்ல நம்ம பார்த்தோம். நம்ம பெற்ற ரட்சிப்பை பயத்தோடும் பக்தியோடும் அதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ரட்சிப்பை முடிவு பருந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால் ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அப்படி இருந்துட்டு அநேக காரியங்களை நம்ம செய்து நம் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து ஆண்டவரை துக்கப்படுத்தி நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பரலோகத்துக்கு கூட நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம பெற்ற கிருபியாக நம்ம சைட்லேருந்து ஒரே விசுவாசம்தான். ஆனால் அந்த கிருபியாக பெற்ற அந்த ரட்சிப்பை விசுவாசிகளை நம்ம மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இல்லையா? எந்த நேரமும் நான் உலகத்தான் அல்ல, நான் இயேசு அப்பா ரட்சகர் பரிசுத்தர் அவருடைய பிள்ளை. அதனால் நான் என் வாழ்க்கையில் என் ஆண்டவர் எப்போதும் என் கண் முன்பாக நிறுத்தி அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்து என் ரட்சிப்பை நான் முடிவு வந்த நான் காத்துக்கொள்வேன் அப்படின்னு நினைத்து நம்முடைய கிரியைகளால் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் கிரியை மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள் எல்லாமே நல்லதாக இருக்கணும். நம்ம யாரும் போய் பேசாமல் எல்லாருக்கும் உதவி பண்ணி எல்லாருக்கும் தயவு பண்ணி நம்ம அனுதினமும் தேவனை தேடி அவர் சமூகத்தில் காத்திருந்து அந்த வசனங்களை வாசித்து அவரை வாழ்த்தி புகழ்ந்து நல்ல ஐக்கியம், நல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், ஆலயத்துக்கு ஒழுங்காக வர்றது, நம்ம பிறகு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, தான தர்மம் பண்ணுறது, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்ற ரட்சிப்பை முடிவு பண்ண காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அதில் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு பிற்பாடும் நான் இப்படி நல்றேன், அதனால் நான் கத்தர் என்னோடு கொடுக்குறா, நான் போயிடுங்கிறேன்னு கடைசி வரைக்கும் ஆண்டோடைய கிருபையில் இருக்கணும். எந்த விதத்தில் நம்ம பெருமை வந்து விடவே கூடாது. எல்லா நேரத்திலும் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்ததுனால ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிக்கிறாரோ அவைகளை ஆண்டவருக்காக நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம ஜீவிக்க வேண்டும். இந்த வசனம் படிங்க 5:15, ரோமர் 5:15. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதான் ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால நம்ம அநேக நம்ம இழந்துட்டு, நான் சொன்ன அடிக்கடி சொல்ல, நம்ம நித்திய ஜீவன், அவருடைய மகிமை, அவருடைய சாயல், அந்த ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆளுகை எல்லாவற்றையும் நம்ம இழந்தோம். அதனால் கிருபையாக கிறிஸ்து மூலமாக நம்ம இந்த பெற்ற ரட்சிப்பை நம்ம முடிவு பந்தம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அடுத்தது ரோமர் 3:24-26 படிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபாதாராக பலியாக ஆண்டவர் நம்மை என்ன இருக்கிறார்? நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இருந்தது, அங்கே பலிகள் செலுத்தப்பட்டது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் செலுத்தப்பட்ட பலிகள் அந்த ரத்தம்ல மனுஷனுக்கு ஒரு பாவங்களை அது மூடினது. ஆனால் நித்திய மீட்போ அது
நித்திய மன்னிப்போ அவங்களுக்கு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வந்து தன்னுடைய வெளியேற ரத்தத்தை அவர் செஞ்சதுனால அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நம்மை நீதிமான்களாக மாற்றிருக்கிறார். இல்லையா? நான் உங்களுக்கு ஏற்கனவே அதை காட்டினேன் இல்லையா? ஒரு இது டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டினேன் உங்களுக்கு. அதனால் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணின அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம இழந்து நம்ம எல்லாம் பாவிகளாக மாறிவிட்டோம். பாவிகள் பரிசுத்தருக்கு முன்பாக நம்ம நிற்க முடியாது. மனுஷன் பாவம் செய்த பிற்பாடு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நம்ம பார்க்கும்போது நம்முடைய பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் நம்ம அவர்கிட்ட நெருங்கவே முடியாது. ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக வந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவ நீதி நிறைவேற்றதாக தன்னுடைய வெளியேறு பெற்ற ரத்தத்தை சிந்தி ஆண்ட பரிசுத்த அந்த தேவனுடைய நீதியை நிறைவேற்றி சித்தத்தை நிறைவேற்றி அவர் இவ்விதமாக மரணத்தை உத்தரித்ததுனால அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை பாவியாக அவர் பார்க்க மாட்டார். நம்ம அவர் எப்படி பார்க்குறாரு? நீதிமான்களாக பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாக காண வேண்டும். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே போயிட்டு அவருடைய நீதி அது நம்மள அது பரிமாற்றம். அப்போது பிதாவாகி தேவன் நம்மளை பார்க்கும்போது நம்முடைய நீதி இல்லை, நம்முடைய பரிசுத்தம் இல்லை, நமக்குள்ள நம்ம விசுவாச இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் அவருடைய நீதி நம்மளை காணப்படுகிறதுனால பிதாவாகி தேவன் நம்மள நீதிமான்களாக பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு அறிவு ஞானம் அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமுள்ள தேவனே என் தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டேன். அப்போது கிருபையாக நான் இந்த ரட்சிப்பை பெற்ற நான் என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தும் போது அந்த ஆவியானவரை கீழ்ப்படிந்து நான் என் பரிசுத்தத்தை எப்போதும் காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நினைப்பு நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் நான் ஆண்டவர் என்னை அவர் பரிசுத்தனாக மாற்றியிருக்கிறார், என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் நீதிமான். மனுஷன் மாதிரி பாவி இல்லை. அதனால் நீதிமான்களுக்குரிய அந்த கிரியை நம்ம பேச்சில் நீதி நியாயம் காணப்பட வேண்டும், நம்முடைய செய்கையில் நீதி நியாயம் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தருடைய வரிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளப்படலாம். மூன்றாவது ஒன்று, இது கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்தில் சமாதானம். சொன்னது போல ஆண்டவர் மனுஷனோட வாசம் செய்தார், மனுஷனோட உலாவினார், மனுஷனோட ஐக்கியம் கொண்டார். எங்கே? ஏதேன் தோட்டத்தில். ஆனால் அதை ஆதாமையாவில் மனுஷர் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு செவி கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் பாவம் செய்ததுனால அவருடைய சமூகத்திலேருந்து அவருடைய அந்த பிரசன்னத்திலேருந்து ஆண்டவர் மனுஷனை வெளியே போயிட்டு அதுக்கு மேலே அவர் மனுஷனோட எந்த ஐக்கியமும் கிடையாது. மனுஷனோட ஆண்டவரோட நம்மோடு வைத்திருந்த அந்த சமாதானம், ஐக்கியம், அன்பு, அவ்வளோதான். இன்னும் வி லாஸ்ட் எவ்ரி திங். அவருடைய சமூகத்திலேருந்து அவருக்கு பகைஞ்சனா
அவருக்கு எதிராளியாக, அவருக்கு பகைஞராக நம்ம மாறி விட்டோம். ஆனாலும் தேவன் நம்மேல் வைத்தனால ஆண்டவர் கிருபையாக நம்மை தெரிந்து கொண்டு நம்மை ரட்சித்தார். கிருபையாக நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். கிருபையாக நம்மை அவர் நீதிமான்களாக மாற்றிக்கிறார். அதே நேரத்தில் கிருபையால் சமாதானத்தை யாரோட? தேவனோடு நம்மளுக்கு சமாதானத்தை அவர் உண்டாக்கியிருக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீதிமான்களாக நம்ம சமாதான பிதாவோடு சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறதுனால விசுவாசிகளே ஓகே, அது நமக்கும் பிதாவுக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கிரியில் காட்ட வேண்டும். நம்ம பார்த்தோம், நம்முடைய கிரியினால நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. கிருபையாக தேவன் நமக்கு அருளப்பட்ட அகைன் கிருபையினால் நம்ம தெரிந்து கொண்டு அவர் ரட்சித்தார், நம் பாவத்தை மன்னித்தார், நம்ம நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், அவரோடு சமாதானம் பண்ணியிருக்கிறார். அப்படி இந்த பெரிய கிருபையினால் பெற்ற இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதி உறவுகளாக நடக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்கணும். ஆண்டு சொன்னார் இல்லையா, குடும்பனால் அது ஒரு வார்த்தை நல்ல போட்டார். இல்லைன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்கலைன்னா அப்படின்னா அவுட் ஆச்சு. அது ஒரு வார்த்தை, குடும்பனால் எல்லா இடத்துல நீங்கள் சமாதானமாக இருங்க. ஏன்னா நம்முடைய பிதா சமாதான கர்த்தர், நம்முடைய இயேசு சமாதான பிரபு. நமக்கு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சமாதானத்தை அவர் நமக்கு போன வாரம் தானே அது பண்ணாங்க இல்லையா, சமாதானம். நம்ம சமாதானத்தை அவர் வைத்து போயிருக்கிறார். அப்படி பிதாவனத்தில் எவ்வளோ பாவம் செய்து அவருடைய சமூகத்தில் பிரிக்கப்பட்ட நம்மை இயேசு ரத்தத்தால் நம் பிதாவனத்தில் சமாதானம் பெற்ற நாம் பார்க்குற சகோதர சகோதரி சமாதானமாக இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம தேவ சமாதானம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மற்றவரிடத்துலையும் சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் விதமாக நம்மை அவரோட சமாதானமாக சந்தோஷமாக ஐக்கியமாக வைத்திருந்த அந்த பெரிய ஆசீர்வாதத்தை மனுஷன் இழந்து போனான். அது எப்போ எப்படி எதனால்? சாத்தான் உள்ள வந்ததுனால. நல்ல கவனிங்க குடும்பங்களிலே, அன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை கெடுக்கும்படியாக வந்த அதே சாத்தான் இன்றைக்கு அவன் வாலாட்டி கொண்டு தான் இருக்கிறான். விசுவாசிகளே, விசுவாச குடும்பங்களே, உங்கள் கூட நீங்கள் கூட தான். நீங்கள் இங்கே இருந்தாலும் உங்கள் குடும்பங்கள் ஊரில் தான் இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்கிறீங்களா? மாமனார் மாமியார் குடும்பத்தோடு சமாதானமாக இருக்கிறீங்களா? ஊரில் விட்டு வந்த மனைவி விட்டு சமாதானமாக இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே ஏதாவது இருக்கும். அங்கே உங்கள் மனைவி ஏதாவது மாமியார் மாதிரி கெட்டுருவாங்க. அந்த சமாதானத்தை அவங்க கெடுத்து உங்களுக்கு எழுதி நீங்கள் சமாதானம் கெட்டு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறதையும் நீ உடச்சி போய்விடக்கூடாது. குடும்பங்களில் நீங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்கிறீங்களா? புருஷன் மனைவிடத்தில் சமாதானமாக இருக்கிறீங்களா? இன்லாஸ் மாமனார் மாமியார் சமாதானமாக இருக்கிறீங்களா? இந்த சமாதானம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் என்ன தான் விசுவாசின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சாதாரண வாழ்க்கையில் வருவான் தான், இடைப்படுவான். புருஷ மனைவிக்குள்ள அநேக காரியங்களை கொண்டு வருவான், பெற்றோர் மூலியமாக கொண்டு வருவான், உற்றார் மூலியமாக கொண்டு வருவான், வேலை செய்ததில் கொண்டு வருவான். விசுவாசிகளே, ரட்சிக்கப்பட்ட நாம் பெற்ற சமாதானத்தை எந்த விதத்தில் இழந்து போகக்கூடாது. முதலாவது ஆண்டவர் மேல் கொண்டு ஆண்டவரோடு கொண்ட சமாதானம், அதே நேரத்தில் குடும்பத்தில் சமாதானம். இதான் ஒன்றுங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே
சமாதானம், குடும்பத்திலே சமாதானம், உற்றார் உறவினரோடு நம்ம சமாதானமா இல்லைன்னா நீ விசுவாசின்னு சொல்லி பிரயோஜனமே இல்லை. அப்போ உனக்கும் மற்ற அவிசுவாசிகள் உளுத்தானுங்க என்ன இருக்குது? இன்றைக்கு அநேக உங்களுக்கும் தெரியும், நீங்கள் யாரும் சின்னப்பா இல்லை, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் விசேஷமாக அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. சமாதானத்தை உண்டு பண்ணி நமக்கு சமாதானத்தை வைத்து போன அந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க. காரணம் தாழ்மை இல்லை, அன்பு இல்லை, பொறுமை இல்லை, ஈகோ, பெருமை, ரைட், கோபம், மூர்க்கம் இவைகளெல்லாம் இருக்கிறதுனால குடும்பங்களில் சின்ன சின்ன காரியங்களில் பொருந்து கொள்ள அதை ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த மனம் இல்லை. நல்லா யோசிப்பாக இருக்கணும். சாத்தான் நம்மளுக்கு தூண்டும் போது நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்குறோமா, நம்ம சமாதான பிரபுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? ரைட், நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம என்ன தான் இந்த ஊரில் நல்ல ஊரில் என்ன தான் கோழிக்கறியும் பிரியாணி சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? வீட்டில் சமாதானம் இல்லை. அநேக குடும்பங்களில் நீங்கள் அனுபவிச்ச வேலை செய்கிறீங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, ரைட். ஒய்ஃப் சம்பாதிச்சது அவன் தண்ணி கணக்கு வைக்கிறான், இவனுக்கு கொடுக்குறதில்ல. புருஷன் செய்தான் அது தண்ணி கணக்கு. அவன் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ரைட். 2 தனி கணக்கு இருக்குது. முன்ன பார்க்குறீங்க ஒரு மாதிரி. அநேக சில குடும்பங்கள் இல்லை தெரியும், ரைட். சாப்பாட்டு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தான் சொல்கிறேன், இங்கே இருக்குல்ல என்ன காலையில் வந்ததெல்லாம் ஆள் பேரை சொல்லாமல் சொல்கிறேன், அவ்வளோதான், ரைட். ஒரே குடும்பத்தில் இவருக்கு செலவு ஆகிறதுக்கு இவ்வளோ, இவங்க சேர்த்து இவ்வளோ, ரைட். இவங்களுக்கு தனி செலவு, அவங்களுக்கு தனி செலவு, இவங்க விசுவாசி பண்ணுறது. இது என்ன குடும்பம்? இது என்ன விசுவாசிகள், ரைட். என்றைக்கு நம்ம சொல்ல அடிக்கடி சொல்ல போல் என்னைக்கு குடும்பம் நம்ம இணைந்தோமோ அன்றைக்கு we are 1, 2 in 1. அது நல்லா நான் அடிக்கடி சொல்கிற அந்த வசனங்கள் வரணும். நான் சொல்லலை, கட்டலை. திருமணம் ஆன பிற்பாடு புருஷன் மனைவியும் ஒன்று நீங்கள் கொடுத்தான். இதில் கல்யாணமாவது இருக்கிறீங்க, கல்யாண நாள் நிறைய பேர் உட்காந்துக்குது. எல்லாருமே சமாதானமாக இருக்கிறீங்களா? முதல்ல கொண்டாட்டிக்கிற சமாதானமாக இருக்கிறியா, ரைட். நீங்கள் இருந்து நீ இல்லாத கவலையே ஒன்று அவளுக்கு. இதில் வேற நீ உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்டு நீ உனக்கு அவள் லெட்ரு எழுதி, என்னாடி எங்கள் அப்பா அப்படி பேசிட்டியா, எங்கள் அம்மா அப்படி பேசிட்டாமே அப்படின்னு சொல்லி உன் சமாதானத்துக்கு எடுத்து அவள் சமாதானத்துக்கு எடுத்து இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஞானமாக நடக்கணும். நீங்கள் ஞானமாக நடக்கணும், பொறுமையாக இருக்கணும். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் நான் சொல்கிற ஒன்று அன்பு. அன்பு நீங்கள் பண்ணிட்டு இருக்குமான தாத்தான் என்ன தான் நம்மளை சோதிச்சாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பில் கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் இந்த சாத்தானுக்கு இடமே இருக்காது. கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். அப்படி சமாதானத்தோடு இப்போ சமாதானம் பெற்ற நாமளும் நம்மளோட வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கணும், ரைட். புரியுதா? சரி, அடுத்தது நான் ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சித்து நம்ம நீதிமான்களாக்கி அவரை சமாதானம் பண்ணி அது நம்ம தெரிந்து கொண்டது காரணம் நாம் தேவ மகிமை அடைவோம் என்று தேவத்திலிருந்து சமாதானத்தை இருந்தோம், சமாதானம் பண்ணி வச்சார் இந்த மரணத்தின் அர்த்தத்தின் மூலமாக. இன்னொரு நம்ம ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுத்தார்.
நம்மோடு வாசம் செய்ய முடியாங்க. கடைசியில் அவரோடு அவருடைய மகிமையில் நம்பவும் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இந்த ரத்தத்துக்கு முன்பாக உண்டு பண்ணின அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால விசுவாசிகளே அந்த நம்பிக்கையை நம்ம விட்டுவிடக்கூடாது. நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் நம் நல்ல ரட்சிக்கப்பட்ட நாம் நற்கிரியில் நாம் பெருக வேண்டும். எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருக்கணும். நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் உத்தமம், நீதி, நியாயம், சத்தியம் காணப்பட வேண்டும். பிறகு நம்முடைய விசுவாசம் நம் நம்பிக்கைலாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வர போகிறார். அல்லேலூயா. அவரை நான் முகமுகமாக தரிசிக்க போகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு நம்ம இருப்போமானால் நம்ம எந்த பாவமும் செய்ய மாட்டோம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வர போகிறார். உலகத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் அவர் எப்போ வருவாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. அநேக காரியங்கள் வருகைக்குரிய காரியங்கள்லாம் நிறைவேறிக்கொண்டே வருகிறது. ஆகினால நாம் நம்முடைய ஒரே நம்பிக்கை கிருபையாக பெற்ற இந்த ரட்சிப்பை நாம் முடிவு பரிந்தும் காத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய மகிமையில் நான் பிரவேசிக்க வேண்டும். அந்த நம்பிக்கையில் நம்ம ஜீவிக்க வேண்டும். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து மரணம் அடைந்து ரத்தத்தினால் இன்னொரு ஒரு நம்பிக்கை என்ன? ஆளுவோம். நம்ம ஆளுகை செய்ய போய்கிறோம். அல்லேலூயா. நம்ம அந்த ஒரு சந்தோஷம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்ததுனால ஆண்டவர் நம்ம ராஜாக்களும் ஆச்சரியமா. அது பண்ணிங்க வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? அல்லேலூயா. நம்ம ஆண்ட ராஜாக்களும் ஆசாரியமாக வைத்திருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்ம ஒவ்வொருக்கும் அவர் ஆளுகையை கொடுத்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய்க்கிறார். அப்போ நம்ம ஏன் தன்னுடைய ரத்தத்தினாலும் நம்ம ராஜாக்களும் ஆசாரியமாய்க்கிறார்? 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ராஜரீகம், தட் மீன்ஸ் ராஜாக்களாக இருக்கிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜாக்களும் ஆச்சரியமா இருக்கிற பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நாம் சிலுவையிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிறது மட்டுமல் அதை மற்றவர்களுக்கு நம்முடைய கிரியை மூலமாக காட்டத்தக்கதாக ஆண்டவர் ராஜாக்களும் ஆச்சாரம் வைத்திருக்கிறார். ஆசாரியன்னா உடனே நம்ம மற்ற இதில் கவுன் போட்டுன்னு இல்லை, நம்ம இதில் மாதிரி புட்பில்லர் நின்றுன்னு பேசுறதில்ல. நம்ம எங்கெங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். கர்த்தர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். எப்படி அறிவிக்கணும்? வாயில் அறிவிக்கணும், அறிவிங்க, நோ ப்ராப்ளம். அதோட கிரியில் நம்ம அறிவிக்க வேண்டும். விசுவாசத்தில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படணும். அது ஈஸியாக தெரிஞ்சிடும். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்க, ரைட், நீ செய்கிற வேலையில் எல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, ரைட். ஆமாம்.
நீ ஒன்றும் இல்லை, நீ கர்த்தருக்கு பயந்து எல்லா இடத்துலையும் அன்பாக, எல்லா இடத்துலையும் சமாதானமாக, நீ உன்னுடைய வேலையில் உண்மையாக உத்தமமாக நீ செய்து நீ போனீன்னா மற்ற மதஸ்தர் கூட என்ன பண்ணுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்குறாங்க உங்கள்கிட்ட, நீ தான் அவன் தான் உனக்காக ஜெபம் பண்ண மாதிரி இருக்குது. ரைட்? அவன் உன்னை பார்த்து தான் எப்பா உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ற போது. ஆனால் அந்த நினைக்க பண்ணணும், நம்ம எல்லா ராஜாக்களும் ஆசைங்க அவருடைய புண்ணியங்கள் என்னவோ அறிவிக்க முடியாது. அவரை அதுதான் ஆண்டவர் நம்ம கிரியமுலாம் ரட்சிக்கலை, நம்ம ரட்சித்தது நற்கிரிகளை செய்ய முடியாது. இதெல்லாம் நம்ம மனசில் இருக்கணும். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருங்க, எல்லா இடத்துலையும் ஐக்கியமாக இருங்க, எல்லோரும் நேசிங்க, எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். உங்களுடைய கிரியின் மூலமாக மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி, அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அவன் எந்த ஊராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கிரியை மூலமாக உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்போது அவனுடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்காமலேயே ஆண்டவர்கள் கர்த்தருக்குள்ளே வருவாங்க. நீ சர்ச்சைக்கு போனால் அப்படியே நான் கூட வரேன்னு சொல்லி வருவாங்க. ரைட்? அப்படி தான் நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். இன்னும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது, நம்ம இருக்கிறது அவருடைய கிருபையாலே இருக்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்சு படிச்சுடுங்க. 1 கொரிந்தியர் 5:15-10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கிருபை கிருபை கிருபை. அல்லேலூயா. நம்ம இருக்கிறது ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபை, நம்ம சுவாசிக்கிறது அவருடைய கிருபை, நம்ம கொடுத்த வேலை கிருபை, கொடுத்த குடும்பம் கிருபை, கொடுத்த பிள்ளைகள் கிருபை, கொடுத்த சபை கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. விசுவாசிகளே, விதமாக கிருபையாக நாம் பெற்ற இந்த ரட்சிப்பு, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தை நம்ம அவருடைய கிருபையிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கும் நம்ம சொல்கிறாரு, நாம் நிர்மூலமாக அது இருப்பதும் அவருடைய கிருபையை. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக கிருபையை நம்ம புலம்பலில் நம்ம பார்க்குறோம். ஓகே, என்னெல்லாம் நீங்கள் கெட்ட என்பதை சாப்பிடுது என்னை கேட்டிங்களா, ஒன்றும் இல்லை, என்ன கிருபை தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை, கிருபை கிருபை கிருபை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய கிருபை. நீங்களாம் தெரியும், சில போகிறாங்க சின்ன வயசில் 33 வயசுலேயே மறிக்கிறாங்க. இப்படி போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே மறிக்கிறாங்க, வீட்டில் இருக்கும்போதே மறிக்கிறாங்க, என்னென்னவோ நடக்குது. ஆனால் இன்றைக்கு நம்ம இப்படி உட்காந்துருக்கிறோமா, ஆண்டோட கிருபை. அந்த கிருபையை நம்ம நினைத்து மகிழ வேண்டும். கடைசி ஒரு வார்த்தை படிங்க, சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை. இன்னொரு வசனம் ஒரு புத்தகம் பண்ணிக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து அவருடைய கிருபைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். புரியுதா? எல்லாம் கிருபை கிருபை. நம்ம இந்த துபாயில் நீங்கள் உட்காந்துக்கிறதுலாம் கிருபை தான். இது உட்காந்து, ஆனால் நீங்கள் வந்தது ஒரு கிருபை. ஆண்டவர் நம்ம ரட்சித்து இங்கே வந்து ரட்சித்தது ஒரு கிருபை, கொடுத்துக்கிற சுகம் ஒரு கிருபை, எல்லாம் கிருபை கிருபை கிருபை. அதனால் அந்த 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 கிருபையில் நம்ம நிறுத்துக்கணும். அது நான் சொன்னது போல், நம்ம எஸ்பெஷலி நம்ம வீட்டில் பிஸியாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த ஆலயத்தில் வருமா, நான் இப்போ ஒரு புத்தகம் பண்ணிக்கிறேன், ஆலயத்தில் இந்த உட்காந்துக்கும் போது அந்த கிருபைகளை நீங்கள் சிந்திக்கணும். கிருபையாக பெற்ற ரட்சிப்பு, கிருபையாக பெற்ற நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறார், நீதிமான்களாக இருக்கிறார், நம்ம ராஜாக்களாக இருக்கிறார், நம்ம ஆசாரியர்களாக இருக்கிறார். நமக்கு அவருடைய சட்டையின் கீழிலே நமக்கு அடைக்கலம் கிருபை உண்டு. அவருடைய நடையிலே நமக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் ஒன்றுமே இல்லை. அதனால் இவ்வளோ அருமையாக பெற்ற இந்த கிருபையை நம்ம நினைத்து அந்த கிருபையில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அது நம்முடைய பாட்டும் உண்டு.
ஆண்டவர் கிருபை அவர் பண்ணிட்டாரு. அந்த கிருபையை நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றார்? உன்னுடைய பலவீனத்திலே என் கிருபை பூரண விளங்கும். நமக்கு அநேக பலவீனங்கள் உண்டு, வேலை ஸ்தலத்தில், சரீரத்தில் உண்டு. விசுவாசத்தில் பயப்படாதீங்க, அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன் வெளியே ரத்தத்தை சிந்தி நமக்கு உண்டு பண்ணின மாபெரும் ரட்சிப்பு, தேவனத்தில் ஒரு சமாதானம், நம்ம நீதிமான்களாக்கியிருக்கிறார், நம்ம பரிசுத்தவான்களாக்கியிருக்கிறார், நம்ம ராஜாக்களாக்கியிருக்கிறார், நம்ம ஆசாரியர்களாக இருக்கிறார். நம்மளுடைய நிழலிலே நமக்கு அநேக ஆசால் உண்டு. நம்முடைய பலவீனத்திலே அவர் கிருபை நமக்கு போதுமானது. இவர்களை நாம் சிந்தித்து கொண்டு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வரவும், ஆண்டவரை ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அவருடைய கிருபை குறித்து நாம் சிந்திப்போமானால் அது அளவிட முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு காரியம் கிருபை. இந்த கிருபை குறித்து அநேக காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கிருபையினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே
ஆண்டவர் நமக்கு அநேக மேன்மைகளை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கிருபை என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபைகளை நமக்கு தருகிறார். அவருடைய கிருபை நினைத்து நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சிலுவையிலே நமக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, அது விலையேற பெற்ற அனுபவமாக இருக்கிறது. அது நம்மால் உண்டானதல்ல. இந்த ரட்சிப்பின் மேன்மை நம்மால் உண்டானதல்ல, கிருபையினாலே இலவசமாய் அவைகளை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய பெரிதான நாமத்தை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீரே,
உமக்கு நாங்கள் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இது எங்களால் உண்டானது அல்ல, இவைகள் கிருபையாக இரக்கமாக இருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை குறித்து நாங்கள் இன்றைக்கு அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. அந்த கிருபையிலே நாங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இந்த ரட்சிப்பை ஆண்டவரே ஏதோ ஒரு சாதாரணமாய் நினைத்து கொள்ளாதபடிக்கு அந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலைப்படவும், அநேகருக்கு ஆண்டவர் இந்த ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக பிரயாசப்படவும் ஜெபிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவர், இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காய் நன்றி. இந்த மாதத்திலே அநேக நன்மைகள் உண்டாகட்டும் ஏசப்பா. எல்லா கவலைகளும் மாறட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். இந்த மாதத்திலும் ஒவ்வொரு காரியங்களையும் விசாரித்து எங்களுக்கு நீர் ஜெயத்தை கட்டளையிடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த மாதத்திலே குறைவுகள் மாறி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக நீர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. இன்னும் அநேக திட்டங்களையும் தீர்மானங்களையும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒன்றுமில்லாத போது உம்மை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வல்லவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து சாட்சியாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பிரசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. God bless you. Amen.